கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த மதுமிதா உடன் படித்த நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக புதிதாக தொழில் தொடங்க உள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என கூறி நம்ப வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 20,000 ரூபாய் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூற இதனை நம்பி 20 பேர் 2.5 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. முதல் மாதம் மட்டும் லாபத்தொகை என்ற பெயரில் பணத்தை கொடுத்த மதுமிதா பின்னர் முதலீடு செய்த நிறுவனத்தில் தான் இழப்பை சந்தித்ததாகவும் விரைவில் நீங்கள் செலுத்திய பணத்தை பெற்றுத் தருவதாகவும் கூறிவிட்டு பின்னர் தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக மதுமிதாவை பணத்தை முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் தேடி வந்த நிலையில் அவர் துபாயில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் துபாயிலும் மோசடி செய்ததாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க இருப்பது தெரிந்து அங்கிருந்து கேரளாவிற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. உங்க துபாயிலையும் போய் சேம் இதே பிசினஸ் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அங்க 2 பேர்த்த ஏமாத்திருக்காங்க. அங்க ஏமாத்தின ஒரு ஆள் இங்க இருக்கிறவர் கூட ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்களும் ஏமாந்ததுனால இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க துபாயில் இருக்கிறாங்க அப்படின்றதே அவங்க சொல்லி தான், எங்களை மாதிரி ஏமாந்தவங்க தான், அவங்களும் பணம் கட்டி ஏமாந்தவங்க. ஸோ அவங்க சொல்லி தான் துபாயில் இவங்க இருக்காங்கன்றது தெரியும். இதனை அறிந்த எர்ணாகுளத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் விமான நிலையத்தில் இருந்து உதவி செய்வதைப் போல மதுமிதாவை கோவைக்கு காரில் அழைத்து வந்திருக்கிறார். இதனை அறிந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் கோவை பந்தய சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் குவிந்தனர். இதனையடுத்து மதுமிதாவை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க சென்றபோது காவலர்கள் இந்த வழக்கை எடுக்க முடியாது என்றும் மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளிக்குமாறும் கூறி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மதுமிதாவிடம் விளக்கம் கேட்டபோது 2 கோடி ரூபாய் பணத்தை துபாயில் முதலீடு செய்து இழந்ததாகவும் தற்போது திருப்பி கொடுக்க முடியாத நிலை உள்ளதால் கால அவகாசம் கேட்டிருப்பதாக கூறினார். டைம் கேட்கலான்னு இருக்க, தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. போதே தெரியும். பணமெல்லாம் எங்க இருக்கு? கிளைண்ட்டோட பணமெல்லாம் எங்க இருக்கு? அது கிளைண்ட்ஸோட பணம் லாஸ் ஆச்சு. அந்த ட்ரேடிங்கில் போட்டு வெஞ்சரா புரோக்கர் ஏஜென்சியில் போட்டு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.